அவருடைய சாதனை வந்து ஒரு தமிழ் சினிமாவில் அழிக்க முடியாத சாதனை. தமிழ் சினிமா வரலாற்று எழுதுவது பாரதி ராஜாவை தவிர்த்து விட்டு யாரும் எழுத முடியாது. ஒரே ஒரு விஷயம், ஒரு 10-15 ஸ்டூடியோவுக்குள்ளே சுற்றி கொண்டிருந்த கேமராவை எடுத்து கொண்டு போய் வெளியே கொண்டு வந்தார் பாருங்க, அது பாரதி ராஜா. ஆமாம், அது வரைக்கும் செட்டு ஸ்டூடியோ அப்படி இருந்த சூழ்நிலை. அதாவது சாங்க்கு மட்டும் ஒரு வேளை வெளிநாடு போவாங்க, இல்லை ஊட்டி கொடைக்கானல் போவாங்க, மற்றபடி எல்லாமே செட்டு தான். அப்படிப்பட்ட ஒரு சினிமாவை கேமராவை தூக்கிட்டு போய் அந்த இயற்கை பிரதேசங்கள், குறிப்பாக அந்த மைசூர், தேனி, இந்த மாதிரியான விஷயங்களை காமிச்சது பாரதி ராஜா தான். அதேமாதிரி காதலில் ஒரு புதுமையானது, அவரும் வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு காதல், பட்டியலத்தில் ஒரு காதலை சொன்னார். ஆனால் ரொம்ப டீசெண்டாக சொன்னார். அதாவது பட்டியலத்து மக்கள் கூட அந்த காதலை, அந்த படத்தை பார்க்குற அளவுக்கு சொன்னார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்.